நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் எழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்த தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்த தாளம். அனைவரையும் மற்றும் ஒரு தாளம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம் சமூகம், நம் அக்கறைகள், நம் கதைகள் என்று நம்மை பற்றி சிந்திக்கும் இன்னொரு தொகுப்பில் சந்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். Promoting community cohesion involves fostering connections, trust, and shared values among the community members. Community cohesion is about building relationships, celebrating diversity, and creating a sense of belonging. ஆரோக்கிய பரிசோதனை. Helping youth to achieve their dreams. உணவகத்தின் சுவையான 100 ஆண்டுகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு கட்டடத்துக்கு நல்ல அடித்தளம் போல், கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல், வண்டிக்கு அச்சாணி போல், மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவ பெரிதும் உதவுவது உடல் நலம்தான். The phrase health is wealth emphasizes the idea that good health is one of the most valuable assets a person can have. Good health allows you to enjoy life, pursue goals, and engage in activities without physical limitations. It forms the basis for overall well-being and happiness. நல்ல உடல்நலம் தானாக கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. அதை நாம் தான் தேடி சென்று தேர்ந்தெடுக்க வேண்டும். உணவில் கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மகிழ்ச்சியான சிந்தனைகள், நல்ல உறக்கம், முறையான வாழ்க்கை முறை என்று உடல் நலனையும் மனநலனையும் பாதுகாக்க தனி முயற்சிகளை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். Physical health is closely linked to mental health. Good health can reduce stress, anxiety, and depression, contributing to overall emotional stability and satisfaction. Therefore, prioritizing health is seen as an essential aspect of a fulfilling and prosperous life. உடல் நலமும் உடற்பயிற்சியும் பற்றி பாடிய பாரதியார், விசையொரு பந்தினை போல் உள்ளம் மேவியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்றார். உடல் நலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி அக்கறை காட்டாத சமூகம் இல்லை. அடிக்கடி உடல்நல பரிசோதனைகளுக்கு செல்வது இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாகிறது. Regular health checkups are crucial for maintaining good health and preventing diseases. Regular checkups can help detect health problems early before they become serious. Early detection often leads to more effective and less invasive treatments. இலவச ஆரோக்கிய பரிசோதனையை வழங்கிய சுகாதார விழாவை இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகார்ப்பும் இணைந்து நடத்தின. அதன் விவரங்களை நேரில் சென்று தெரிந்து கொள்வோம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து பி. கோவிந்தசாமி பிள்ளை மண்டபத்தில் மருத்துவ பரிசோதனையை செய்து கொள்ள கூட்டம் கூட தொடங்கியது. மீடியாகார்ப்பும் இந்து அறக்கட்டளை வாரியமும் இணைந்து இந்த சுகாதார விழாவை கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றன. பல்வேறு சுகாதார பரிசோதனைகளை இங்கே 15 முகப்புகளில் வழங்கப்பட்டன. அத்தனையும் இலவசம். இந்த சுகாதார விழாவை அடுத்த 3 ஆண்டுக்கு தொடரும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிறப்பு விருந்தினர் மூத்த சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் ஜனில் புதுச்சேரியின் முன்னிலையில் இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகார்ப்பும் அந்த இணக்க குறிப்பை செய்து கொண்டன. இந்த ஆண்டு என்ன தனி சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த சுகாதார விழாவை ஏற்று நடத்த மீடியாகார்ப்புக்கும் இந்து அறக்கட்டளை வாரியத்துக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக செய்து கொள்ளப்பட்டது. இந்தியர்கள் தங்களின் உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என்பது இந்த விழாவில் வலியுறுத்தப்பட்டது. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழும் வழிகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டன. மருத்துவ பரிசோதனையில் ஏதும் கண்டுபிடிக்கப்பட்டால்
மருத்துவமனைக்கு சென்று கவனித்துக் கொள்ளும் ஏற்பாடுகளும் செய்து தரப்பட்டன. இந்த சுகாதார விழா பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இலவசமாக நடைபெற்று வருகிறது. அந்த இலவச மருத்துவ பரிசோதனை 1988 தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி 1988 மாரியம்மன் கோயிலில் ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸு நர்சஸ் ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு மெல்ல 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 வளர்ந்து இப்போ ஒரு 38 வருஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். முதியவர்களை குறிவைத்து பல்வேறு சோதனைகள் செய்யப்பட்டன. அதோடு முதியவர்கள் அவர்கள் தங்கியிருக்கும் பகுதிகளில் என்னென்ன ஆரோக்கிய நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன என்பதை அறிந்து கொள்ளும் வழிகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டன. சுகாதார மேம்பாட்டு வாரியத்தின் ஹெல்தி 365 செயலி ஆரோக்கிய வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கிறது. இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம முதியோருக்கு ஃபங்க்ஷனல் ஸ்க்ரீனிங் சுகாதார பரிசோதனை நடத்துகிறோம். இந்த ஃபங்க்ஷனல் ஸ்க்ரீனிங்க்கு வரவங்க அவங்களோட காது, கண் மற்றும் பல் ஆய்வை பார்த்து என்னென்ன உதவி மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கிறோம். இந்த சுகாதார விழாவில் ஆண் சுரப்பி புற்றுநோய் பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டது. பலருக்கும் அது பற்றிய நல்ல விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும், முன்னதாகவே பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த சுகாதார விழா போல நம்ம இன்னும் காண்டாக்ட் பண்ணணும். ஏன்னா இது முக்கியம். ஏன்னா இது ஆண்களுக்கான ஒரு விஷயம் பேசுறது. இது நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனால் இதை அந்த புரிந்துணர்வு வெளிப்படுத்துறது நல்லது. பல இளையர்கள் தொண்டுழியம் செய்ய முன்வந்திருந்தனர். சமூக பொறுப்பை இளையர்களிடம் ஏற்படுத்தவும் இந்த சுகாதார விழா முற்பட்டது. பலதுறை தொழிற்கல்லூரியில் மருத்துவம் சார்ந்த துறைகளில் படிக்கும் மாணவர்கள் இங்கு வந்து தங்களின் பங்கை செய்தனர். இந்த மாதிரி பங்களிப்புகள் பண்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நம்ம இப்ப செய்யலைன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு யார் சொல்லிக் கொடுக்க போறா? ஏன்னா நம்ம ஒரு முன்னுதாரணமா இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு தெரிய போது, நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்கு இந்த உலகத்துல, நம்மளும் ஒரு உதவி செஞ்சாதான் நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்கும் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. விழிப்புணர்வை அனைத்து நிலைகளிலும் ஏற்படுத்த இந்த சுகாதார விழா முயன்றது. என்னதான் வெளித்தோற்றத்திற்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் ஏதாவது நோய் தொற்றி கொண்டுள்ளதா என்பது பற்றிய கவலை இருக்கவே செய்யும். அதை சோதனை செய்து அறிந்து கொள்ள வந்திருந்த பொதுமக்களுக்கு போதிய உதவிகள் கொடுக்கப்பட்டன. நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் ஒரு இலவசமாக செய்கிறாங்க. அதுவும் நிறைய கண்ணுக்கு, பல்லுக்கு, ப்ளஸ் கிட்னி, ஈவன் பிளட் டெஸ்ட், இப்படி எல்லா விதத்துலையும் இவங்க ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அளவான உணவு பழக்கம், போதிய உடற்பயிற்சி, நல்ல உறக்கம் என்பவை அவசியம். பொதுமக்கள் தங்களது உடல்நலத்தை எவ்வாறு சொந்தமாக பேண முடியும் என்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இதுபோன்ற சுகாதார நிகழ்ச்சிகள் கை கொடுக்கின்றன. கோயில் மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி என்பதால் பல முதியவர்கள் தயக்கமின்றி வந்து தங்களின் உடல் நலனை பரிசோதித்து பயன்பெற்றனர். இந்த கோயிலை நடத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா பல கோயில் மூலியமாக தான் நிறைய பேர் இந்த பழைய மக்கள் வராங்க. ஸோ இந்த மூலியமாக அவங்க இந்த மெடிக்கல் செக்கப் செய்யறதுனால அவங்களுக்கும் சுலபமும். ஏன்னா இது ஃப்ரீயாக நடத்துறதுனால இது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். சுமார் 850 பேர் இந்த சுகாதார விழாவில் கலந்து கொண்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வானொலியின் பிரபலங்கள் சுகாதார விழாவிற்கு உற்சாகமூட்டினார்கள். அடிக்கடி உடல்நல பரிசோதனை செய்து கொண்டு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும் வழிகள் இந்த விழாவில் கலந்து கொண்ட முதியவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டன. வாழ்க்கையை வளமாக வாழ நலமான உடல் இருக்க வேண்டும் என்பதை சுகமான வழிகளில் வலியுறுத்தியது சுகாதார விழா. உடல் நலம் காப்பதை பற்றி அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது உடல்நல பரிசோதனைகளை மேற்கொள்வது நோயை முன்னதாகவே கண்டுபிடித்து அதை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும். He who has health has hope, and he who has hope has everything, says a proverb. Paying attention to your health is important, and there are many health fairs organized by community organizations for your benefit, and we should make use of these opportunities. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது முக்கியம். அது உடல்நலம் ஆனாலும் சரி, கல்வி ஆனாலும் சரி, நல்ல வழிகாட்டல்களை கொண்டு சரியான முடிவை எடுக்க வேண்டும். Yes, our next story is about giving guidance to Institute of Technical Education students to achieve their dreams. அது பற்றிய விவரங்களை இடைவேளைக்கு பிறகு விளக்கமாக சொல்கிறோம். காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள்.
நமது அடுத்த கதை மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது. தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் சாதிக்க வேண்டியவை பற்றி எடுத்துக் கூறும் நிகழ்ச்சியை சிண்டா நடத்தியது. Helping the Institute of Technical Education students discover and develop their talents and interests leads to personal satisfaction and a sense of accomplishment. It encourages self-discovery, it helps them build confidence and self-esteem. தொழில்நுட்ப கல்விக் கழக மாணவர்களுக்கு உதவ சிண்டா பல முயற்சிகளில் இறங்கியுள்ளது. முழுமையான கல்வி அனுபவத்தை தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் பயில்வதன் மூலம் பெறுவதை மாணவர்கள் பெருமையாக கருத வேண்டும். இது அவர்களின் கல்வி பயணத்தின் தொடக்கம் என்பது வலியுறுத்தப்பட்டது. Such guidance can enhance students' academic performance by providing them with the skills and knowledge they need to excel in their studies. This includes developing effective study habits, critical thinking skills, and a love for learning. அந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் ஊக்குவித்துக் கொண்டனர். வேலை வாய்ப்புகளை பற்றி முன்னாள் மாணவர்கள் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். Sinda's ITE Youth Dialogue addressed students' questions on the ITE pathway and inspire them to pursue and further their ambitions. Here is the story. The roads to success are numerous, and especially in a nation like Singapore, which prioritizes education for all, there are abundant pathways for students to develop into successful adults, so long as they have the willingness and confidence to pursue their goals. To reiterate to students pursuing the ITE path of education is their first chapter towards a promising future, Sinda convened an ITE Youth Dialogue at the ITE College Central Campus on 26 July. Our Indian students in the ITE, what we tell them that the ITE education is not the end, it's just the start. So when we start telling them that it's just the start, which means that now from a secondary school academic front, you move to a skills-based front. And this skills-based front is just the start. Since its establishment in 1991, Sinda has been actively involved in supporting the growth and progress of the Indian student community at large in Singapore. Of late, the community organization has been placing an increasing emphasis on IT students, guiding them on the various pathways available to them in the future based on the areas of interest. The reason why I chose the IT path is because I wanted a more hands-on experience. So I'm actually interested in doing dentistry. So I wanted to learn the biological aspect of that. So that's why I chose the IT. During the IT Youth Dialogue 2024, students had a chance to share how the ITE pathway has been a key stepping stone for them in preparing for independent adulthood, particularly after secondary school life. Personally, I feel like IT is a stepping stone. It's a very big stepping stone because from what I've learned in secondary school and what I'm learning right now in IT is these two are two different things. Along with championing the cause of encouraging students to pursue the ITE pathway and excel in it, Sinda's move of revising its per capita income criterion from $1,000 to $1,600 for its various financial and social schemes across the board also helps IT students avail its various offerings such as peer mentorship programs and seminars such as the IT Youth Dialogue and IT Enable that boost their self-confidence and expand their network. On Sinda's part, we recently expanded our PCHI eligibility criterion. It used to be $1,000. We've now increased it to $1,600. And what that has enabled us to do is to be able to extend Sinda programs to a much larger pool of beneficiaries, whether it be families or students or women. I think with the IT enable thing, I can achieve more because I get to know different knowledge and all. So I can take my further step by thinking twice and all. It's really guiding me to my future because normally from secondary school to IT is a normal step, but after IT the step is a different thing. It helps me to become a more confident person and be more open up to everyone. So now I need to give a speech to the dialogue, so I need to be more confident, talking to the people and stuff. Whilst developing as wholesome individuals with sound technical knowledge and skill sets, IT students also need to have a clear sense of what success means to them. When they have a clearer picture of what they want for themselves and how they want to use their IT experience as an advantage to build their future, several wider and brighter pathways open up ahead of them. Education is a journey, not a destination. It is a continuous process of learning, growth, and discovery that lasts a lifetime.
No matter which academic pathway one chooses to pursue, the key to success lies in one's readiness to embrace growth, learning and change. And SINDA's continuing efforts in engaging ITE students prove that with support from the community, nothing is impossible. இளையர்களுக்கு காட்டப்படும் வழிகாட்டியும் சமூகம் தொடர்ந்து அளித்து வரும் வாய்ப்புகளும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு நிச்சயம் பங்காற்றும். இன்று உதவி பெறும் மாணவர்கள் நாளை அதை சமூகத்திற்கு திரும்ப கொடுத்தால் அதுவே அவர்கள் செய்யும் அரிய காரியமாக இருக்கும். There are many who come forward to help the community. Our next story is going to look at one restaurant that was established a century ago. உணவோடு தமிழ் உணர்வையும் போற்றி வளர்த்த அந்த உணவகம் பற்றிய கதை வருகிறது. Right after this short break, stay with us. சிங்கப்பூர் உணவுகளின் சொர்க்கபூமி என்று அழைக்கப்படுகிறது. உலகின் எந்த வகை உணவு என்றாலும் அது தரமாக நிரந்தரமாக இங்கே கிடைக்கிறது. குறிப்பாக இந்திய உணவு வகைகள் பல்வேறு வகையிலும் சுவையிலும் கிடைக்கின்றன. The history of Indian restaurants in Singapore is closely tied to the broader history of Indian immigration and the cultural exchange that followed. Indian immigration to Singapore began in the early 19th century during the British colonial period. Indian laborers, traders, soldiers and others were brought to Singapore, which led to the establishment of a small but growing Indian community. இந்திய உணவு கடைகளின் வரலாறும் சிங்கப்பூரின் கதையும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கின்றன. இரண்டாம் உலக போருக்கு முன்பே பல இந்தியர்கள் இங்கே உணவு கடைகளை திறந்தனர். இந்தியாவில் இருந்து வேலை தேடி வந்தவர்களுக்கு சமைத்து சாப்பிட வழி இல்லை. அவர்களுக்கு உணவகங்களே பசியை போக்கின. The neighborhood known as Little India became a focal point for the Indian community. The area developed into a vibrant cultural and commercial hub featuring numerous Indian shops, temples and eateries. Indian cuisine has become an integral part of Singapore's multicultural culinary landscape. Indian food festivals, cooking classes and food tours contribute to the cultural exchange and appreciation of Indian culinary traditions. சிங்கப்பூரில் 1924ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட ஆனந்த பவன் உணவகம் இந்திய பாரம்பரிய உணவுக்கென பெயர் போனது. அதோடு அது காலப்போக்கில் சமூகத்திற்கு சேவையாற்றும் அமைப்பாகவும் தன்னை மாற்றிக்கொண்டது. Let us now join in the 100th year celebration of Ananda Bhavan and find out more about the challenges it faced in its journey. சிங்கப்பூரில் கடை திறந்து 100 ஆண்டுகள் நிறைவடைந்த விழாவை கொண்டாடியது ஆனந்த பவன் உணவகம். தனித்துவமான சைவ உணவோடு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அதிபர் தர்மன் சண்முகரத்னம் தமது துணைவியாரோடு கலந்து கொண்டார். ஆனந்த பவன் உணவகம் குழந்தை வேலு முத்துசாமியாலும் அவரின் சகோதரர்களாலும் 1924இல் தொடங்கப்பட்டது. சிலிகி சாலையின் எலிசன் கட்டடத்தில் அது திறக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்து சிங்கப்பூர் வந்து வேலை செய்த 1000 பேரின் உணவு தேவையை பூர்த்தி செய்தது ஆனந்த பவன். ஒரு உணவகம் 100 ஆண்டுகள் செயல்படுதுன்னா அதுக்கு நிச்சயமாக பல முக்கிய காரணங்கள் இருக்கும். மிகவும் முக்கிய காரணம் என்னென்னா 1924, 25 அந்த காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1960ஆம் ஆண்டு வரைக்கும் வந்தவர்கள்லாம் தனிப்பட்ட முறையில் தான் வந்தாங்க. எல்லாம் குடும்பத்தோடு வரல, மனைவி மக்களோடு வரல. ஆக தனிநபர்களாக பல பேர் இன்னும் திருமணத்துக்கு முன்னே தான் வந்திருந்தாங்க. அவங்க சாப்பிட்ற இடம் என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி உணவகங்கள் தான். சிங்கப்பூரில் இந்திய உணவுக்கென்று தனி வரலாறு உண்டு. சுவையான அந்த வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் ஆனந்த பவன் உணவகம் சிங்கப்பூர் சாதனை புத்தகத்தில் ஆக பழமையான இந்திய சைவ உணவகம் என்று இடம்பெற்றுள்ளது. Singapore Book of Records, we do research into our history, and it's important for the public and audience to know how we have come to be what we are today. A lot is because of the hard work and the efforts of people who have been keeping and preserving our traditions. எந்த ஒரு தொழிலும் காலத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டால்தான் நீண்ட காலத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியும். உணவுத்துறையை பொறுத்தவரை பல்வேறு மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு ஏற்ப தங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை ஆனந்த பவன் உணவகத்தின் முன்னைய நிர்வாகத்தினரும் இன்றைய நிர்வாகத்தினரும் நன்கு அறிந்திருக்கின்றனர். பல்வேறு நவீன இயந்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. அது ஆழ்வள தேவையை சமாளிக்க உதவி வருகிறது. மிஸ்டர் ராமச்சந்திரன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே
நிறைய மாற்றங்களெல்லாம் கொண்டு வந்துட்டார். ஏன்னா இப்போ ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டெக்னிக்கல் பீப்புள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வி ஹவ் இன்ட்ரோடியூஸ், அதை நாங்கள் நிறைய இடத்துல மிஷினரிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். தொழில் செய்யும் அமைப்புகளுக்கு சமூகத்தின் மீது நாட்டம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தனர் ஆனந்த பவன் உரிமையாளர்கள். தமிழ் நிகழ்ச்சிகளுக்கும் மொழியின் வளர்ச்சிக்கும் அவர்கள் திரைமறைவில் இருந்தபடி ஆதரவு கொடுத்து வந்தனர். ஆனந்த பவன் உணவோடு நின்று விடாமல் தமிழ் உணர்வோடு அதன் வர்த்தகத்தை தொடர்ந்தது. இப்போ ஆனந்தமலம் வந்து நிறைய அந்த மாதிரி சமூக சேவைலாம் செய்கிறாங்க. இப்போ தமிழ் மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப நாளாகவே அந்த தமிழ் மொழிக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து தமிழ் மொழினாலும் அவங்க ரொம்ப பாசமாக பிரியமாக நிறையா செஞ்சிட்ருக்காங்க. தொழில் தொடங்குவதும் அதை தொடர்ந்து செய்வதும் எளிதான காரியமில்லை. விடாமுயற்சி, புத்தாக்க சிந்தனை, காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை செய்வது, எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை தாங்கி நிற்கும் துணிவு போன்றவை அவசியம் தேவை. இளையர்கள் உழைப்பும் அர்ப்பணிப்பும் 100 ஆண்டு வரை ஒரு தொழில் தொடர்ந்து வாழ வழிவகுக்கும் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இளையர்கள் வந்து என்னன்னா விடாமுயற்சி அவங்க வந்து எவ்வளோ இது வந்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அதை அவங்க வந்து இதிலிருந்து கற்றுக்கலாம். நம்ம விடாமுயற்சி தான். நூற்றாண்டு விழாவிற்கென பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதில் ஒன்று பழைய பொருட்களின் கண்காட்சி. சமையல் செய்ய பயன்பட்ட பழைய பாத்திரங்கள் முதல் கணக்கு எழுதி பத்திரப்படுத்தப்பட்ட பத்திரங்கள் வரை அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் கப்பல் ஏறி சிங்கப்பூருக்கு வேலை தேடி வந்த சமூகத்தினரின் வாழ்க்கைச் சூழலை அந்த கண்காட்சி கண்முன் கொண்டு வந்தது. சோதனைகள் பலவற்றை தாண்டி தனது 100வது ஆண்டு நிறைவை வரலாற்று பெருமிதத்தோடு கொண்டாடியது ஆனந்த பவன். தாளம் நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். சுகாதார விழா, மாணவர்களுக்கான வழிகாட்டி, உணவகத்தின் 100ஆண்டு விழா என்று இன்று இடம்பெற்ற கதைகள் உங்களை மகிழ்வித்து இருக்கும் என்று நம்புகிறோம். Organizing events for the community is a powerful way to enhance social cohesion, economic vitality, and overall quality of life. If you are planning to uplift the community with your event, please write to us and give us the full details. உங்களின் சமூக நிகழ்ச்சி பலருக்கும் உதவியாக இருக்கும் என்பது நிச்சயம். அதை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தித்தோம். உணவை மருந்து போல் சாப்பிட வேண்டும், இல்லையேல் மருந்தையே உணவாக சாப்பிடும் காலம் விரைந்து வந்துவிடும். ஒரு வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி, 4 வேளை உண்பவன் துரோகி என்று அழைத்தார்கள். உடல் ஆரோக்கியத்தில் இளம் வயதிலிருந்தே அக்கறை எடுத்துக்கொள்வதுதான் சிறந்தது. When we are healthy, we are more productive at work, school, and in our personal pursuits. It positively affects our contributions to society. Remember, investing in health pays dividends throughout our lives. அந்த சிந்தனையோடு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். எங்களோடு கடந்த அரை மணி நேரத்தை செலவிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் இதுவரை பார்த்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம்